அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு singaiprincess. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக நான் ஒரு கோழி எடுத்திருக்கேன். கோழி திட்டமான பீஸாக போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கையால் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோழியில் மசாலாலாம் படுற மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோழியில் நல்லா மசாலா ஏறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா பாஸ்மதி ரைஸ் 4 கப்பு எடுத்துருக்கேன். நல்லா அலசிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ மசாலாலாம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். அதுக்காக அடுப்பில் பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு பெரிய பட்டை 1 சேர்த்துக்கலாம். அப்புறமா 4 ஏலக்காய் 4 கிராம்பு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அது கொஞ்சம் பொரிய விட்டுடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இதில் உள்ள ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறமா ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2 பாண்டான் இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எடுத்து வெங்காயத்தை எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். 6 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுலேயும் தக்காளி நல்லா மசின்னு, ஸோ மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லாவே மசிச்சிடுச்சு. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன். 3 பச்சை மிளகா 3 சிவப்பு மிளகா நடுப்புற கீறி விட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா புதினா மல்லி சேர்த்துக்க போகிறோம். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லிக்கீரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எப்போ பிரியாணி செஞ்சாலும் பாத்திரம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. வாய் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நம்ம அரிசிலாம் கிண்டும் போது அரிசி உடையாமல் நம்மளுக்கு பிரியாணி நல்லா வரும். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கோழி மேரினேட் பண்ணி வச்சதுலேயும் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு 1 ஸ்பூன் போதும். அப்புறமா 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5 பாதாம் எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இதேமாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதேமாரி பாதாம் அரைச்சி ஊற்றி நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் ஒன்ஸ் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச கோழியை இதில் சேர்த்துக்க போகிறோம். கோழியை மசாலாவோட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால மசாலா பச்சையோட போகணும். அதுக்காக இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கோழி நல்லாலாம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம தம்மில் போட போகிறோம். அதனால் காவாசி குக் ஆகுனா போதும். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி அளந்து இதில் ஊற்றிக்க போகிறோம். 4 கப்பு ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு அளவு தண்ணி. ஸோ நம்ம தண்ணியை சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த சமயத்தில் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரிசியை சேர்த்துக்க போகிறோம். அரிசியில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியெல்லாம் போட்ட பிறகு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் வேகமாகவே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க.
இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. ஆப்பையால் அரிசி வந்து உடையாமல் லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி நல்லா கொதிச்சது எப்படி பாருங்கள். சாப்பாடு முக்கால் வச்சு நம்மளுக்கு குக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம்மில் போட போகிறோம். அதுக்காக அடுப்பில் வந்து இரும்பு தோசைக்கல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடியில் இரும்பு தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே வந்து பிரியாணி சட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது மேலே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூவி விட்டுக்கலாம். இதோடு நான் வந்து 2 ஸ்பூன் வறுத்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் கடையில் வாங்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் வறுத்தது கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் புதினா மல்லிக்கீரையை தூவி விட்டுக்கலாம். இப்போ மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். உள்ளே உள்ள ஆவி வந்து வெளியாகாமல் இருக்கிறதுக்காக நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இதை வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மேலே வந்து வெயிட்டான ஒரு பொருள் வச்சுருங்க. அப்போ தான் உள்ளே உள்ள ஆவிலாம் வெளியாகாமல் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.